வெல்கம் டு மை சேனல் புது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரங்கி பிஞ்சில் பண்ணுற ஓலன்கிற ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பரங்கி பிஞ்சுங்கிறது இப்போ பரங்கிக்காய் வந்து ஃபுல் நல்ல பெருசாக இருக்கிறது மஞ்சளாக இருக்கும். இந்த பரங்கி பிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே கட் பண்ணும்போது வெள்ளை வெள்ளையாக இருக்கும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஒரு 4-5 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுப்போம். இப்போது நம்ம பரங்கிக்காய், இந்த பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி போட்டு அடுப்பில் நல்லா மீடியமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அதோட 2 ஸ்பூன் தேங்காயும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த பரங்கிக்காய். இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச விழுதியும் இதோட நீங்கள் சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை மேலாக விடுங்க. இப்போது நம்ம சூப்பரான சுவையான பரங்கி பிஞ்சு ஓலன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ இந்த ஓலன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம காராமணியை ஊற வச்சு கூட இதோட சேர்த்துக்கலாங்க. ஆனால் மறக்காமல் பச்சை மிளகாய் இருக்கும்போதே ஒரு 2 ஸ்பூன் அரிசியை ஊற வச்சுருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.